ஆட்சியினுடைய உடல் இப்பொழுது டி நகரிலிருந்து இறுதி ஊர்வலத்தில் புறப்பட்டு அங்கே வந்து கொண்டிருக்கிறது. அங்கே இறுதி சடங்கு செய்வதற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருது ராஜா? ஆட்சி என திரை உலகினரால் பாசத்தோடு அழைக்கப்படும் நடிகை மனோரமாவின் இறுதி பயணம் முடியக்கூடிய இடம்தான் இது. அதாவது இந்த இடம் மயிலாப்பூரில் உள்ள கைலாசபுரம் இடுகாடு. இங்குதான் அவரது உடல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு இங்கு தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. மாநகராட்சி அதிகாரிகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். அதிக அளவிலான காவல்துறையினரும் இங்கு பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். காரணம், ஏராளமான நடிகைகள் இந்த பகுதிக்கு வருவார்கள் என்ற காரணத்தினால் அதிக அளவில் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அவரது உடல் தகனம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தற்பொழுது இங்கு செய்துவிட்டனர். இங்கு தற்பொழுது மாநகராட்சி அதிகாரிகள் மின் விளக்குகளை பொருத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்படி பார்க்கும் பொழுது எப்படியும் அவருடைய உடல் தகனம் என்பது 6:30 7 மணிக்குள் தகனம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஊர்வலமாக அனைவரும் நடந்து வருவதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. அப்படி இருக்கும் பொழுது டி நகரிலிருந்து மயிலாப்பூர் இந்த பகுதியை அடைவதற்கு என்பது எப்படியும் 1 1.5 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ஊர்வலம் அங்கிருந்து வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுதே இங்கு ஏராளமான பொதுமக்களும் இந்த பகுதிக்கு அதிக அளவில் வர தொடங்கிவிட்டனர். ஏனென்றால் மனோரமாவின் இறுதி சடங்கில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக இங்கு வருகின்றனர். ஏராளமான நடிகைகளும் இந்த பகுதிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைவரும் தற்பொழுதே ஒரு சிலர் இங்கு வந்து கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. அனைத்து அவரை இறுதியாக அவரது பயணம் முடித்து வைப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டு விட்டன. மாநகராட்சி அதிகாரிகள் தகனம் செய்வதற்கான அந்த தகன மேடையை தயார் செய்து விட்டனர். இங்கு வந்த பிறகு அவர்களுடைய முறைப்படி தற்பொழுது இங்கு அவருடைய இறுதி சடங்குகள் நடைபெறுகின்றன. ஹேமா, ராஜா, இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, இப்போ அங்கே பொதுமக்கள் எல்லாமே குழுமி இருக்காங்க அப்படின்னு. திரையுலக பிரபலங்கள் எல்லாம் வராங்க, பொதுமக்களும் தற்பொழுது வர தொடங்கி இருக்கிறார்கள். அங்கே என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன மாதிரி அங்கே காவல்துறையினரால் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது? கண்டிப்பாக ஹேமா, அதாவது அதிக அளவிலான பொதுமக்களும் திரைத்துறையினரும் இங்கு வருவார்கள் என்று தெரிவதால் காவல்துறையினர் பெருமளவில் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இங்கு வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏதுவாக இங்குள்ள இடங்கள் அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டுள்ளன. ஏனென்றால் ஏராளமான வாகனங்கள் நிறுத்தக்கூடிய சூழல் உள்ளது. அதனால் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மாநகராட்சி அதிகாரிகளும் இந்த பகுதியில் தொடர்ந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.